Hello all, welcome to our channel GoRoadTrips.com. இன்னைக்கு நம்ம மயிலம் முருகர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். மயிலம் முருகர் கோவில் திண்டிவனத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலையும் பாண்டிச்சேரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. இந்த மயிலம் கோயிலோடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். சோழமண்டல கடற்கரையில் இருக்கிற ஒரு கிராமத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. இது பிராமணர்களுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட கிராமமாக இருந்திருக்கு. சூரபத்மனின் கொடூரமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரத்துக்காக இந்த ஸ்தலத்தில் முருகன் எழுந்தருளி இருக்கிறதா புராணம் சொல்லுது. சூரபூரணரின் கூற்றுப்படி சூரபத்மா முருகனுக்கு எதிராளியான அசுர மயோபாய தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தியும் தோல்வியுற்றார். இதற்கு பிறகு சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி கண்ணீர் மல்க வேண்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகனால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்ட போது அவன் மனம் திருந்து இறையருள் வேண்டி இப்பகுதிக்கு மயில் வடிவ மலையாக மாறி கடுந்தவம் புரிந்ததாகவும் தவத்தில் மகிழ்ந்து முருகன் அவனுக்கு காட்சி தந்ததாகவும் அப்போது சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் வேண்டியதாகவும் மற்றொரு புராண தகவல் கூறுகிறது. மயில் வடிவ மலையாக இருந்து தான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராச்சலம் என்ற பெயர் விளங்க வேண்டும் எனவும் முருகன் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் சூரபத்மன் கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கு முருகன் அவனிடம் எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார், அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்ததாகவும் கூறப்படுகிறது. பாலசித்தர் தவம் புரியும் காலம் வரையில் சூரபத்மன் மலையாக நிலை கொண்டு இங்கு காத்திருந்தான். மயூராச்சலம் என்ற இந்த பெயரே பின்பு மயிலம் என மருவியது என்று கூறுகிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பயணங்களில் ஏற்படுற அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாட்டிலும் வெளியூர்களிலும் உள்ள பலரும் போய் பார்க்க முடியாத விஷயங்களையும் வெளியே தெரியாத விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதுக்காகவும் இந்த சேனலில் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.